பூந்தமல்லி தங்கராஜ். சரி. பேச்சின் பெருச்சாளு, ரொம்ப திறமைசாலியான ஆளு, ரொம்ப பிடித்தமான நடிகர். என்ன காரணம்னா என்ன எந்தெந்த வேடத்துக்கு எப்படி எப்படி வரணும் அப்படி வருவார்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, வாய் தான் சரியில்லாம இருக்கு. ஏமா வாய் பேச தெரியாம இந்த இடத்துக்கு வர முடியுமா? ஜாக்கெட் எடுத்தாகலாம் முன்னால. என்னப்பா என்ன வேணும்? ஒரே அட்டி அரை மூக்கு தெரிச்சு போயிடும். சிவனேன்னு உக்காந்து நாடகத்தை பார்க்கணும். அதில் குத்தம் இதில் குத்தக்கனா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஊமை குத்தா குத்தியோனே நான் சரியா லொப்ப முண்டை சரியா தெரியாம ஆளு தான் பார்க்க பொம்பளை. ஆம்பளையா பிறந்ததுன்னா பல பொம்பளையா ஜோலி பார்த்துருந்துருப்பேன். எதுலடா விட்டு மறுபடியும் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்கார பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தானா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தானா. அத்தனை பார்த்து அசந்து போய் நின்னாளா. பொண்ணுதான் அதுக்கே தகந்துதான். ஆயா தங்கராசு ஆசைய காத்துல தூது விட்டு அடியில பாவாடைய கிழிச்சு விட்டு. என்னையா பாட்டையே தப்பா பாடுற? இவ எப்படி பாட்டா எப்படி பாடிக்கிருக்கா ரமேஷ்? ஆளு நல்லா இருக்கா, தலக்கருத்தம் முடிச்ச முண்டியா இருக்காடா. உனக்கு தானே தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஊக்கு எதுல குத்த போதுன்னு தெரியல. எதாவது குத்திட்டு போச்ச வாழ்க்கையே குத்திக்கிட்டு தான் கிடக்கு. ஊக்கு குத்துனால நீ கத்தாம இருக்கிய, அது வரைக்கும் தெரியல. நான் கவலைப்படுறேன், நான் பல குத்த வாங்கியிருக்கேன். பரவாயில்ல, வாய் நல்லா பேசுறிய. பேசுவேன் சார். பேசுவேன் சாரா. என்ன சார் மோர்னு இருக்கீங்க? சொல்லுங்க சார். பத்தம் தெரிஞ்சு அரிப்படுத்த முண்டேன் சொரியறால. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வந்தாரே வாழ பேர் தமிழன் பண்பாடு. சரி ஐயா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? யாரை பிடிச்சி பார்க்க? அப்படிலாம் இல்லைங்க, நான் உனக்கு புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்கேன். நீ புருஷனா ஒர்க் பண்ணோம்னா அதோட உன் ஆயுசு முடியுதுன்னு அர்த்தம். ஏன் இல்ல புருஷனா ஒர்க் பண்ண வந்திருக்கேங்கிறிய? அப்ப எத்தனை பேர் ஆளை போட்டு தள்ளிருக்க? இனிமே கணக்கு எடுக்கணும். முதல்ல கணக்கு எடுத்தாதான் இதுல முத பேரை நான் தான். உங்களுக்கு நீங்க எனக்கு புருஷனா ஹார்ட் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கு பொண்டாட்டியா ஹார்ட் ஒர்க் பண்ண என்ன கூட்டு வந்திருக்காங்க. நிஜமாவா? ஹார்ட் ஒர்க் பண்ணா பண்ணுவியா? நீங்க பண்ண ஆள் நல்லா அழகா இருக்க, நல்ல சூப்பர் பிள்ளையா இருக்க, ஆனா வாய் சரியில்லையே உனக்கு. வாய் உள்ள புள்ளத்தான் பொழைக்குமா? இந்த வாயை வச்சுக்கிட்டா எல்லாரும் சரிபடுறாத மிஸ் ராதா. இந்த வாயை வச்சுதான்டா பல குடும்பத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்க, வாய் எல்லா இடத்துலயும் எடுக்காது. வாயை சரியா வைக்கிறதுல சரியா வச்சா சரி பண்ணிக்கிறீங்க. எந்த இடத்துல எப்படி வெட்ட வெக்கம் கட்ட புண்ண என்னடா வாடா வெங்காயம் வாடா கிறுக்கு முண்டா எதை கொண்டு அடிக்கிறோம்? வாடா நல்ல ஆம்பளை வச்சு பாரு. என்ன துறப்பாட்டி திருவுப்பா பொம்பளை மாதிரி பேசு. வாடா வாடா வாடா. இந்த மைக்ல சத்தம் இல்ல, எடுத்து கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி. அப்ப வைப்பா, நாக்க சொல்லட்டிக்கிட்டே கிடக்குறேன். அந்த ஆளுக்கு ஒரு எச்சி புத்தி இருக்குது. அப்படின்னாலும் ஆளு கலராயிருவோம் பார்க்கல. ஒரு பொம்பளை இவ்வளோ ரப்பு எடுத்து பேசுறியே, உன்னெல்லாம் எப்படி வீட்டில் கஞ்சி ஊத்துறாங்க? நான் கேட்குறேன், இப்போ பெண்ணுன்னா முதல் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு கொஞ்சமாவது ஒரு வெக்க புத்தி இருக்கணும். புரியுதா? கொனட்டணும். ரெவடிச்சிருக்க மாதிரி நிக்கிற. கொனட்டுவேன். எப்பயாவது கொனட்டுவேன். நீ ராதா செல்வி எப்பேற்பட்ட பக்கா ரெவடி முண்டன்னு ஊருக்கே தெரியும். தெரிஞ்சா சரி. ஆனா இந்த வாய் என்கிட்ட ஓட்டாத. யாரு? வாயை நறுக்கி விட்டு போயிருவேன். உன் வெத்து ஓட்டு, உன் வெறும் ஓட்டு, எவ்வளவு இழுச்சாய் வருவா பாரு, அவள்கிட்ட வச்சு ஓட்டணும். ஓட்டணும். எனக்கு கிடைச்ச இழுச்சாச்சு இருக்கு இன்னைக்கு. நீ என்னகிட்ட ஓட்டணும்னு வச்சுக்க வக்கமாக்கா. பெருங்குளூர் பெரிய ஆஸ்பத்திரி வச்சு உனக்கு குளுக்கோஸ் ஏற விட்டுருவேன். குளுக்கோஸ் ஏத்துறல அங்க நான் கத்தாம படுத்துக்கிருவேன். முக்கு ரோட்ல வச்சு மூத்திரம் தெரிக்க வாயில குத்திய பாத்துக்க. எங்க கிளம்பிட்டாரு? போய் மூத்திரம் பேச்சு விட்டு வா. 3 மணி நேரம் பேயாம வா. அவருக்கு நீர் கடுப்பா இருக்க, வாயை வச்சு உறிஞ்சிட்டு வா. யார் நீங்க முதல்ல? என்னடி ரொம்ப அரட்டற? ஓடி வாடிங்கிற ஏகவசனம் என்ன பேச? அப்படி தாண்டி பேசுவே. மதியாத தலைவாசல் மிதியாதன்னு சொல்லிருக்காங்க. நீ போடி வாடினா உன்னை பொட்டான்னு சொல்லுவேன் நானு. போடா போடா. வெங்காய என்னடா வா மோதி பாப்பா. என்னடா என்ன நீ புருவ சிஞ்சலப்பா நல்லா இருக்கா? ரமேஷ் என்னடா கடைசில லூசா இருந்திருக்காடா. எங்க நான் அமுக்குனல நீ அமுக்கு. இது ஒண்ணே அமுக்கு நான் ஊர்ல செருப்படி வாங்கத்துக்கு உதுத்திட்ட மானகட்ட லூசு முண்டியா வைட்டாலே என்ன நீ சொல்ல? மானகட்ட பெண்ணுன்னா ஒரு நானும் இருக்கணும், புரியுதா? ஆனா நீ பார்க்க நல்லா தான் இருக்க. ஆனா உன்னையெல்லாம் 10 நிமிஷம் எவனாவது உத்து பார்த்தான்னு வச்சுக்கவேன், ஒண்ணுக்கு இருக்கிறவங்க கூட தூக்கி உள்ள ஓட்டு ஓடியா போயிருவேன். அது இளவெடுத்த மகனை ஐயா சொல்றாரு பாருங்க, அப்படியே உலகத்துக்கு கருத்தை ஓதுறாரு. என்னைய பார்க்கும்போது உத்து பார்க்குறவங்க உள்ள தூக்கி பார்க்க. மூதேவிக்கு பிறந்த மூதேவி இருக்கிறதே பச்சை மிளகா ஜைசில, அதை நீ உள்ளே போட்டுக்கிட்டு ஆட்டினா வெளியே போட்டுக்கிட்டு ஆட்டினாடா.
அணகுண்டா ஜெயிச்சில வச்சிருக்கிற என்னைய பார்த்தோன்னா உத்து பார்க்கறவன் உள்ள தூக்கி பார்த்துக்கிறேன். ஓ முகரைய பார்த்தாக்கா பேண்ட கிளவி கூட எந்திரிக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்றது? யாரு மிளகா பிடிச்சின்னு மிதமா நினைக்காத. மிளகால வாயில வச்சு பாரு, கடவால பேத்துட்டா விட. அப்படியா? ஆமா பாப்பமே. ஆனா ஆள் நல்லா இருக்கு. நீ உனக்கு அது வாய் மட்டும் தெரியாது, நீ எங்கேயோ போயிருவேன். எங்கேயோ ஒரு ஆம்பளைக்கு சபைக்கு வந்துட்டா முத மரியாதை கொடுக்கறதுன்னு புரியுதா? வாங்க சார். என்ன வாங்க. என்ன ஐயா வந்துட்டீங்களா? வந்துட்டு ராதா செல்வி பாலை சாப்பிட்றீங்களா? சேரமே சூடு பழத்தை சாப்பிட்றீங்களா? நீங்க தானே மரியாதை கொடுக்க சொன்னீங்க. இதுக்கு தான் நான் மதுரை இருந்து போங்கிட்ட பாலை சாப்பிட அங்க பழ சாப்பிட வந்துருந்தேன். நீங்க தானே மரியாதை கொடுக்க சொன்னீங்க. மரியாதைனா முதல்ல மரியாதை பேச கத்துக்கடி. முதல்ல எல்லாமே பேசுவீங்களா? அப்படி சிரிக்க மாதிரி பேசிக்கிறீங்க. அதுக்கு தான் சொன்னாங்களாம். என்ன எங்கேயோ போனா மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு ஒருத்தவன் ஏறாத்தா 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 நானா பெருங்கால ஒரு கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. ராதா செல்வி இதுக்குள்ள வச்சா இத்த தண்டி சார. ஆமாடா ரோட்ல நிக்குது வேம்பு. ரமேஷ் பெருங்களூர் ரோட்ல நிக்குது வேம்பு, நடுவுல போகுது பாம்பு. நீ ரமேஷ புடிச்சுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி உள்ள நிக்க ஊவா வெக்கம்ல ஆளை வச்சிருக்க கோரஸ் விடுறதுக்கு சேத்து. அப்போ லெக்சரர் அவர் கூட தெரியுது. பொம்பளை இவ்வளவு தூரம் ரப் எடுத்து பேசுறீ, உனக்கு எவ்வளவு ரப் இருக்குன்னு நான் கேக்குறேன். சாம்புக்கும் பாம்புக்கும் முத என்ன ஒத்துமை சொல்லு. சாம்பு போட்டா முறையா தள்ளும், பாம்பு போட்டாலும் வாயில முறையா தள்ளும். கிறுக்கு முண்டை இவ்வளவுதான் நீ கத்துக்கிட்டது. சாம்புக்கும் பாம்புக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்னப்பா? நீ சாம்ப பிடிச்சாலும் விழுக்கு விழுக்குன்றதா இருக்கும், பாம்பை பிடிச்சாலும் விழுக்கு விழுக்குன்றதா இருக்கும். பாம்பை பிடிச்சி உன் பாம்பு தான் பல்லு போய் கிடக்க. அப்புறம் என்ன நீங்க மனசு வைங்க. பாம்பு படம் எடுத்து ரொம்ப பேசாதடா. என்னடி கையை நீட்டுறாங்க? என்னடா 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 என்னடி ஓவரா பண்ற? என்ன அலப்பறியா? கத்தி பேசி காரியக்காரப்பட்டவங்க நினைக்கிறியா? உருட்டி பேசி நாட்டாம்பட்டவங்க நீ அந்த தேட போறியா? ராதா செல்வி என்னடா தொங்குற? கும்பலனா அடக்கம் ரொம்ப முக்கியம். அடக்கம்னா நீ சுடுகாட்டுல ஏறிக்கிட்டு போய் பார்க்கணும். இங்க எதுக்கு நக்கறதுக்கு வந்து அடக்கத்தை பார்க்கறது? நீ தான் அடக்கமான பண்ணி கேள்விப்பட்ட ஆனே. கச்சடர கட்டவை கட்டப்பின் இருக்க அதற்கு தகா சொல்லி வச்சிருக்காங்கடா. ஓ காட் பியூட்டிஃபுல் அக்த வீடு ஓயிடு ஓடி. அது என்னடா ஓயிடு ஓடிங்கற? மொத்தம் இது போய முடியும். என்ன பேசலாம் பேசுறீங்களே இப்படி? என்ன பேசலாம் பேச என்ன கிறுக்கு முண்டை? உங்க அறிவுக்கு நீங்க என்னத்த சாப்பிடுறீங்க சார்? மானங்கட்ட லூசு முண்டை ஊருக்குள்ள வருதுண்டே. பெருங்கால ஒரு முக்கு ரோட்ல 3 பேர் போட்டாங்களா வாண்ட வட்டி. திட்டீர் திட்டீர் திட்டீர். அண்டங்காக்காக்கு மண்டை பெருசான். கோடு போட்ட சட்டை. அண்டங்காக்காக்கு மண்டை பெருசான். இவங்க அப்பத்தாவுக்கு பெரிய ஊருக்கு போறேன்னு சொன்னாலாம் ஒருத்தி. ஆமாடா. வயக்காட்டுல நின்றுச்சான் பருத்தி. பொத்துக்கிட்டு போடி வெட்டி. அட குளத்துல கிடக்குது கழுத்தி சும்மா போட. லூசு முண்டியாவே போயிட்டாலே. பேசுங்க சார். எப்ப உங்ககிட்டலாம் பேசினா என் வாய் இது கொண்டு போயிருப்பான். ஒரு பொம்பளைனா ஒரு அடக்க இருக்கணும். புருஷனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க பெண்கள் நாங்க தாங்க. யாரு சொன்னா? நீங்க எந்த அயோக்கியத்தனம் பொண்ணுக்காரனையே இப்படி பேசுறடி. ஒன்னேனா புருஷன் 3 நேரத்தை இதுல மிதிச்சு வரட்டி விட்டுருவாங்க. விருச்சக ராசிடா. நான் மட்டும் காலத்துக்கு வச்சேன்னா சடச்சடன்னு அடிக்கும்டா. முத மூத்திரத்தை அடி முண்டு, அப்புறம் நீ அடிக்கலாம். ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு அம்மா ராதா செல்வி. சரி உன்னை எவன் ஒருத்தவன் கல்யாணம் பண்றானோ அவன் அதோட செத்தியான். என்ன பேசுறாலும் பேசிக்கிட்டா இடத்த காலி பண்ற. வாய் எப்படியோ ஏன் வாய் அப்படித்தான். இந்த வளவா பாப்பா மோதி பாப்பா. எந்த நேரமும் ஓல்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்காத விஷயம். முதல்ல கிளம்புடா. முதல்ல இங்க யாரு ஆம்பளைனால பேசத்தான் பிறந்திருக்க. பொம்பளை பேச வைக்கிறத நாங்க தான்டா. நாங்க பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. தலை சிறந்தவர்கள் பெண்கள் நான் சொல்றேன்டா. அந்த தலை சிறந்த பெண்களையும் உருவாக்க காரணம் ஒரு ஆம்பளை. அதமா ஆண்கள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காரணமே பொம்பளை நாங்க தான்டா. நீங்க தாய்மன்ற பட்டத்தை அடைய வைக்க துடிக்கிற ஆம்பளை நாங்க. உனக்கு தகப்பேங்கற பட்டத்தை கொடுக்கறதே நாங்க தான்டா. என்ன தாயாக்குறதானே நீ தகப்பன்ற பட்டத்தை கொடுக்க முடியும்? அதுக்கு காரணமே ஆம்பளை தான்டா. தாயாக்கி கிழிச்சவ முகரையில முள்ள விட்டு அடிக்க ஒரு கட்டிங் அடிச்சு விட்டு பெருங்குளூர் பஸ் ஸ்டாண்ட் முக்கு ரோட்ல உட்காந்துக்கிட்டு நாயை பிடிச்சி நக்கிக்கிட்டு கிடக்குற. அவங்க தாயாக்குறாங்க. முகர நல்லா இருந்தா நான் ஏன்டி நாய் கிட்ட போறேன்? நாசம் பத்து போறேன். என்னடி அரட்டற? கணவனை கண்கண்ட தெய்வம்னு சொல்லி இருக்காங்க. புருஷனே புண்ணியம் என்று நீ நினைக்கணும். கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் சொல்லி வச்சிருக்காங்க. எந்த பொம்பளை அப்படி நினைக்கிற? நீ எந்த ஆம்பளை அப்படி நினைக்கிற? ஆம்பளை என்னைக்குமே சொக்க தங்கம். சொக்கத்தின் தங்கமே பெண்கள் நாங்க தான்டா. பெண்கள் பேசாத ஆம்பளை தான் பெஸ்ட். பொம்பளை தான்டா பெஸ்ட். விட்டு கொடுத்து போற மனப்பாமை உள்ள இருக்கிற ஆம்பளை மட்டும்தான். விட்டு கொடுத்து போற மனப்பாமை ஆம்பளை தான். நீங்க விட்டு கொடுக்கலாம். நாங்க பொம்பளை வாங்க புருஷா நாங்க வாசப்படியில வாக்காந்துருக்கோம். நீங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க, நான் விட்டு கொடுத்துட்டு வாக்காந்துருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? நீ பல பொம்பளை சொல்லி பார்த்துட்டு நாங்க அப்படி புத்தி கிடையாது. நீ விட்டு கொடுத்து போறேன்றியே. இங்க உன் பெண்ணு இருக்க தானே ஊர்பட்ட பெண்கள் இருக்காங்க. எங்க நாடகம் பார்க்குற பெண்கள்ல எத்தனை பேர் உங்க மாமியா கூட உட்கார்ந்து நாடகம் பார்க்குற கை தூக்க சொல்லு பாப்போம். ஓ ஏன் வர்க்கத்தை கை தூக்க சொல்றீ? ஓத்தாம தூக்க சொல்லு. அற தூவே
உன்னையெல்லாம் 3 நாளைக்கு பார்த்தாலும் மொஞ்சிருக்க முடியாது. ஏற்கனவே கொய்யாக்கா மாதிரி தான் இருக்கு. பணியாரம் வைக்குமா பாடி அந்த இதில் கடிக்க போறா மனுஷன். ஒரு டைப்பா வேற அண்ணாந்து பாக்குறாப்புல. கைய வைக்காத. ஒரு பொம்பளை அகம்பா பிடிச்சிடாத. ஊருக்கு மாமியா சண்டை மருமக சண்டைன்னு வருது. ஏதாவது ஒரு ஊர்ல மாமனார் மருமகன் அடிச்சுக்கிட்டாலும் பேர் வந்திருக்கா? வராது. ஏன்? நாங்க ஒரே சரக்க ஒரே கப்பல ஊத்தி ஒன்னா உட்காந்து குடிப்போம். நீங்க சொன்னீங்களா என் வர்க்கத்தை? உன் வர்க்கம் அமைதியா உட்காந்துருக்காங்களா? மாமியாவோட உட்காந்து நாடகம் பார்க்குற பெண்களை கையை தூக்க சொல்றேன்னு உன் வர்க்கம் இப்படி பேர் உட்காந்துருக்காங்கல்ல. நல்ல மனுஷங்க. என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் பெருங்களூர்ல எந்த வப்பாட்டியுமே வைக்கணும். உன் வர்க்கத்தை கையை தூக்குறா பாப்போம். அந்த நோத்தா புருஷன் தூக்கிட்டாப்ல இல்ல? ஒரு ஆளு தானே தூக்கி இருக்கிறாரு. போலும் போல 2 பேர் போதும். 2 பேரும் ஒரு ஊருக்கு சமம். மத்தால ஊம குத்து நிறைய வாங்குவாங்க போல. அப்படி இல்ல. நீ தவறாக புரிஞ்சுக்கிற. எப்படி? பொண்டாட்டினால் அடிபட்ட காயத்தை ஆத்துவதற்கு போகும் இடமே சின்ன வீடு. அப்ப புருஷனால அடிபட்ட காயத்தை ஆக்குறது நாங்க என்ன? நீங்க தானே அடி குடுக்குறீங்க. எந்த பொம்பளை அடி வாங்குற? எந்த பொம்பளை அடி வாங்குற? புருஷன் ஒத்தடி அடிச்சா அடியில விடுத்து நீங்க அடிக்கிறீங்க. இல்லன்னா சோத்துல வச்சுட்டு ஆளை போட்டு தள்ளிடுறீங்க. எந்த வேலைக்கும் உருப்படியா போறது இல்ல. கிளையை விட்டு மூத்தரத்தை வாங்கி 3 கை முடக்கு 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 முடக்கு. நாங்க தண்ணி அடிப்போம். இன்னொரு விஷயம், பொம்பளை மூத்தரத்துல மட்டும் போத ஏறட்டும்னு சொல்லட்டும். நான் பாத்ரூம்ல படுத்துக்கிடுவேன். எதுக்குடா? குடிப்பேன், நல்லா குடிப்பேன். ஏன் தெரியுமா? நாங்களாம் அப்படிப்பட்ட உள்ளங்கள். எந்த வேலைக்கு நீ உருப்படியா வேலை பார்த்துருக்க? ராதா செல்வி, ஒரு பெண்ணு என்னைக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஆனா என்னைக்கு ஒரு ஆம்பளை வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழையிறீங்களோ அன்னைக்கோ ஆம்பளோட ஆசை புல்லாம் முடிய ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க? என்னைக்கு உங்க கழுத்துல நாங்க 3 நாட்டுங்கிற 3 முடிச்ச போட ஆரம்பிச்சோமோ கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சிட்ட பேச முடியல, பெத்த தாய் தகப்பிட்ட கூட பேச முடியல. அவங்க வந்தா பட்டுக்கிறது, இவங்க வந்தா நொட்டுக்கிறது, புருஷனை புடுங்குன்னு புடுங்குறீங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்துட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. நாத்தனார் குடும்பம் வந்துருமா? ஆனா ஆம்பளை அப்படியா? உன் கூட பிறந்த 4-5 அக்கா தங்கச்சியா இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாம்போம். என்ன காரணம்? என்ன? பாத்துக்கிறதுக்கு மனசுல பக்குவம் இருக்கு. ஆனா நீ மனசுல பக்குவம் விதியாத்து திரு. ஆம்பளைய பத்தி கேவலம் பேசுறியே. நாங்க பார்த்து நினைச்சாதான் ராதாச்சலியோட வாழ்க்கை மோச்சம். இல்லைன்னா அது வீச்சமாய் போயிடும். என்னமோ பொம்பளை பெருசு. கல்யாணம் முடிச்ச உடனேயே இந்த பொண்டாட்டி எல்லாம் புருஷனை மண்டைய கழுவ ஆரம்பிச்சிருங்க. எப்படி? இந்த முதராத்தின்னு ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சான நாசம்பத்து போறவன் அவனை இதுலயே சூடு போடணும். ஜெயரமே எதுலயே சூடு போட்டு தொலையணும். அன்னைக்குத்தான் பொண்டாட்டி பிள்ளை புருஷன் மண்டைய கழுவும். அப்படியே மடியில படுக்கப்பட்டு கோசம். அன்னைக்கு நிலைமைக்கு இவன் என்ன சொன்னாலும் என்னங்க என்னடி செல்ல குட்டி, ஒரு வாரம் தான் அப்புறம் ஓத்தால துண்டா விரட்டிடுவோம். சரி விரட்டிடுவோம். ஏன் இங்க ஈண்டாத்த முண்டை எல்லா வேலையும் நடக்கும். கடைசியில புருஷனை பார்த்து சொல்றது, அத்தான் நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். அத்தா எந்த பொம்பளை செத்து அப்படி நக்குன்னு நான் கேட்கிறேன். புருஷனை போட்டு தள்ளதான் அம்புட்டு தெரியுது. இதுல வேற நாங்க பொம்பளை பெருசு நல்லா தெரிஞ்சுக்க ராதா செல்வி. இன்னைக்கும் ஒரு பஸ்ல நிறமாச பொம்பளை வயிற்ற தள்ளிக்கிட்டு ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறது ஆம்பளையா மட்டும்தான் இருப்பான். நல்லா கவனிச்சுக்க. எந்த பொம்பளையுமே எந்திரிச்சு இடம் விட சரித்திரமே கிடையாது. அதுக்கு பாவம் முடியாம வயிற்ற தள்ளிக்கிட்டு வருங்க. இசுக பார்த்து போட்டு சன்னல் பக்கத்து கழுத்த இப்படி திருப்பி உக்காந்துக்கிறது. பெண்களை விட்டு கொடுக்க மாட்டேறிய. நீ என்னுடைய ஆம்பளை பத்தி புறணி வச்சுற. வெக்கங்கட்ட மூதேவி அக்கம் பக்கம் பார்த்தாலாம். என் சித்தப்பனை காணலுங்க, என் சித்தப்பனை காலையில் அப்படியே உலகத்துக்கு அப்படியே உள்கருத்து அப்படியே ஓதுறாரு. முகரையில் முளை விட்டு அடிக்க, ஓ இதிகாசத்தை ஈயத்த காய்ச்சி ஊத்த, ஓ நாகரிகத்தில் நாயை விட்டு கடிக்க விட. நீ சொன்னியே 3 நாட்டு 3 முடிச்சு எதுக்குறா போடுற? ஒரு முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே. இந்த 3 முடிச்சு போட்டு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி இவன் வச்சு குடும்ப நடத்துகிற லட்சணம் வசருக்கு. என்ன மிக்சிலேருந்து, கிரைண்டர்லேருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து, பீரோர்லேருந்து, கட்டிலேருந்து குண்டியே இருக்காது மூதேவி அப்பாச்சி வண்டி கேட்குறேன். அம்புட்டை நாங்கள் வாங்கி கொடுக்குறது, அம்புட்டை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம்ல. நீ ஏதாவது ஒரு ஜாமான் கொண்டு வந்திருக்கியா? கட்டின பொண்டாட்டியை கண்கலங்காமல் வச்சு காப்பாத்தானே ஒரே ஒரு ஜாமான் கொண்டு வரேன். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். மணியை கொண்டு வந்து கும்பாவசை கிளுக்கெல்லாம் ஆட்டி விட்டு போயிடுறேன். அப்புறம் சொன்னீங்களே மாமியா மண்டைய கழுவுறோம்னு. எந்த மாமியா மருமகள்கிட்ட மாமியா மாதிரி நடந்துக்கிறாங்க. மாமியா தாய் மாதிரி நடந்தா மருமக மாதிரி நடந்துக்குவாங்க.
வந்த உடனே 4 மாசத்துல மருமகளை ஆத்தா ஆக்கு, குழம்பு ஆக்கு, குழம்புல உப்பு இல்லை, காய்கறியில் அது போடலை, பாத்திரத்தை துவக்கு, என் துணியை துவை, மாமனார் விட்டு காலை அமுக்கு, மாமியார் விட்டு கையை அமுக்கு. அப்புறம் கொடுமைப்படுத்தினா மருமக ஊமை குத்தத்தான் செய்வான். இந்த சண்டைகள்லாம் வர காரணம் யாரு? கட்டிய கணவர் நீங்க. நீ ஓகேமா இருக்கிறியா? சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே, ஓ வாயில நான் வாழைப்பழமா இருக்கு, 2 பேருக்கும் சரி சமமா இருந்து தாய் ஒரு பக்கெட்டு, தாரம் ஒரு பக்கெட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ நீ செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டில் உடைய மொட்டை குண்டியோட தான் போட்டு புதப்பாங்க. 2 பேரையும் சரிக்கு சமமாக வச்சு காப்பாற்றணும். அவன் தான் தன்மானம் படைத்த தலை சிங்கம். வேலைக்கு எந்த வேலைக்கும் போகிறதில்ல, விட்டத்தில் காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டையை மல்லாக்க வச்சுக்கிட்டு பன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் கிண்ணி அரிசி வாங்கிட்டு வா. அந்த பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்து என் கிண்ணியில் போட்டு அலசுன்னு அலசி உனக்கு 40 வகை கூட்டை வச்சு உனக்கு முட்டையை வச்சு உன் வாயில் தள்ளி முட்டையை கட்டிக்கார அடா. பசுமாட்டில் கிடந்த பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, மோரை வெண்ணெயாக்கி, வெண்ணெய்க்கு பிறந்த வெண்ணெய், என் சோளங்கூர்ணி வெண்ணெய், என் கந்தலக்கோட்டை வெண்ணெய், என் பெருங்குளூர் வெண்ணெய், என் ஓட்டமேடு வெண்ணெய், பேசுற தஞ்சாவூர் வெண்ணெய். பேசிட்டியாடி? ஆமா. மானங்கட்ட லூசு முண்டை பேசுற. என்னடா தம்பி? அவங்க ஏரியாவா அப்படியே கொதிக்கிறா. லாடி இங்க வாடி. அப்படியே அப்ப கொதிக்கிற ப்ரெஷர் வந்த முண்டை மாணிக்க. ஓ வகுசி எனக்கு தெரியாதாக்க. கட்டில் வாங்கிட்டு வர்றாங்களாம், பிரிச்சு வாங்கிட்டு வர்றாங்களாம், மிச்சி வாத்தா ஈரில் மிச்சி வாங்கிட்டு வா. அம்மி அரிச்சா உன் கை மசுறு வட்டுக்கிறதுன்னு வாத்தா விட்டது மிச்சி மயிரோட வர்ற. உட்காந்து மாவாட்டம் உன் குண்டி கடுக்குதுன்னு கெரண்டரோட வர்ற. இழுத்து படுக்க பஞ்சமத்தை புரிச்சுன புல்லாம் கொத்தார வேலைக்கு வரச்சு விட்டு நீ தாண்டி லூசு முட்டை உருள்ற மெத்தையில நாங்கள் நாயா வேலை பார்த்துட்டு வர்றோம். நீ ஏசி காத்துல உக்காந்துட்டு பகுமானமா இருக்க. இவன் முகர கட்டிக்கு அம்மி அரிச்சா பட்டுக்கிறமா கிரு கிரு மிச்சி என்ன ஓத்தா மகளே. 50 அவல்ல சங்கிலி வாங்கிட்டு வந்தாலும் முன்ன தூக்கி போட்டுக்கிட்டு என்னையும் மாதிரி என் ஜாமான பாரு திங்கு திங்கு ஓத்தா மகளே. எங்களை பார்த்து எங்களுக்கு குண்டியே இல்லையா? அப்பாச்சி வண்டி ஏற்கிறமா? சரி வண்டி ஏற்கிறோம். வண்டியில பொம்பளை ஆளு சரியா உட்காந்து நீ போறியா? எல்லா பொம்பளை ஆளும் வண்டியில உட்காந்து போறதுக்கு சைட்ல ஒரு கம்பி ஒன்று ரவுண்டா கொடுத்துருப்பியான். எந்த பொம்பளையுமே இந்த கம்பியை பிடிக்கிறதே கிடையாது. என்னமோ பொது சொத்தை வளர்த்து போட்ட மாதிரி புரிச்சு எடுப்ப எப்படி பிடிச்சுக்கிறது? பாசமா அது இடையில தள்ள மாதிரி விழுந்தாலும் இவனோட சேர்ந்துதான் விழுமுன்ற கெட்ட எண்ணம் பிடிச்சி அலையிறீங்க. உருப்பிடுவீங்களா? நான் கேட்கிறேன். புரணி வச்சுறோம் சொல்றியே, நாங்க என்னைக்குமே அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. இவங்க வேற கொடுமை ஒன்றாக ஆத்தாக்கு சப்போர்ட் போடணுமா, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் போடணுமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க மிஸ் ராதா செல்வி, நாங்க தாய் பக்கத்து சப்போர்ட் பண்ணா நீ கோச்சுக்கிருவே, ஓம் பக்கத்து சப்போர்ட் பண்ணா அங்க கோச்சுக்கிருவாங்க. எங்க அம்மா 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தாலும் எதுக்குன்னு கேட்கும். ஆனா நீ லூசு முண்டை அவ அதுக்கு எடுத்துக்கா இதுக்கு எடுத்துக்காண்டு எங்களை போட்டு உசுரை வாங்குற. நான் கேட்கிறேன், நீ ஒரு பெண்ணு தானே? உன் தாய் தப்ப சீரு கொடுக்குறாங்க பேசுறது ஓத்தா மகளே. உன் தான் மக கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க ஆத்தாப்பே இம்புட்டு சீர்வரிசை கொடுத்து விட்றாங்கல்ல. நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமகனும் டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் ஓத்தா வீட்டில் ஒரு ATM மிஷினை கொடுத்தா குறைஞ்சா நாங்க வாட்டுக்கு காடை சொருக காசு எடுத்து கையில் எடுப்போம்ல. நாங்களே வேலைக்கு போகணுமா, நாங்களே இதுண்டுமா கேட்டா இவங்களுக்கு உழைத்து கிழிக்கலாம். என்ன நீ உழைச்சு கிழிச்ச? ஆம்பளை 10 ரூபா சம்பாதிச்சாலும் நீ ஒரு 5 ரூபாய்க்குனாலும் வேலை பார்க்கணும். இதுல வேற மாசமாட்டா இவங்களுக்கு பகுமானம் எல்லாமே. ஒரு பெண்ணு மாசமானா நாயா வேலை பார்த்தாத்தே பிள்ளை சுகப்பிரசமா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு 10 நாள் வயிற்றுல கருட்டா போதும். செம்ப தூக்காத, படியில காலை வைக்காத, அந்த தலைகாணியை பிரட்டாத. ஐயோ பிள்ளை இறங்கிற. அப்புறம் ஆஸ்பத்திரியில் பொழந்து வளர்த்துக்கிட்டு டாக்டரு என்ன ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு. உனக்கு நொட்டுனாரு மானகட்ட முண்டை. நல்லா நீ வேலை பார்த்தா தான் சுகப்பிரசம் ஆக்கும். ஏச்சுக்கிலே உக்காந்துக்கிறது புள்ள புள்ளுன்னு வறக்க முடியும். பேசுறி கிறுக்கு முண்டை. என்ன பேச்சு பேசுறான்? ஐயோ கடவுளே, குத்துப்பாவா ஓரியா? இப்போ ஊமை குத்தா நான் குத்தா ஒன்று. கடவுளே, சோழகுரி தங்கராஜ் அவர்களே, உங்கள் பேச்சுக்கு இணைய என்னால் பேச முடியல. என்ன வார்த்தை அடா 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 அடா. ஏடா சத்திவேலு, இதெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு உசுரோட எப்படா உட்காந்துருக்குற? என்னதான் கேட்டானடா? ஐயோ செவியில் விழுகலடா. அவன் சொன்னான் பாரு, உங்கள் ஆத்தா அப்பே வீட்டில் இருந்து நம்ம மருமையை கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஏன்
ஒரு ஏடிஎம் மிஷினை கொடுத்தான்னா டவக்குன்னு காடை சொருகிக்குவோம், டவக்குன்னு எடுத்துக்குவோம், டவக்குன்னு சொருகிக்குவோம், டவக்குன்னு எடுத்துக்குவோம். ஏன்டா முண்டை, உனக்கு தான் கல்யாணம் பண்ணோன்னா பெரிய மிஷினாக ஏந்திக்கிட்டு வர்றேன்னு. நீ எனி டைமும் போட்டுக்கலாம், எனி டைமும் எடுத்துக்கலாம், எனி டைமும் போட்டுக்கலாம், எனி டைமும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மிஷின் முக்கியமா உனக்கு ஏடிஎம் மிஷின் முக்கியமா? எனக்கு ஒரு இருங்க, நீ இப்போ சொன்னியே பஸ்ஸில் பொம்பளைக்கு பொம்பளை விட்டு கொடுக்குறாங்களா, மாசமானவன ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறோம். வாஸ்தவமான பேச்சு. பொம்பளையுமா மாசமாக்குறேன் முண்டை, அதுக்கு ஆம்பளை நீ தானடா காரணம். அப்போ மாசமாக்குறதுக்கு ஆம்பளை காரணம்னா நீ தான் இடம் கொடுக்கணும். அப்போ மட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ உனக்கு குத்துது, குறையுது, கசக்குது. பொண்டாட்டியை வர்ணிப்பேன், அஷ்டலட்சுமிம்பேன், தருமலட்சுமிம்பேன், மகாலட்சுமிம்பேன். இவன் ஜோலி முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாதோசை பிடிச்ச முண்டேம்பேன். உண்மைதானே? ஏய், உன் நல்ல வாய் எப்படி பேசும், உன் நாரவாய் எப்படி பேசும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்டா. நீ எல்லாமே பேசலாம், கடைசியில் நல்ல ரத்தம் இருக்கிற வரையும் நீ 5000 வப்பாட்டி கூட வச்சுக்கலாம். கடைசியில் உன் நிலைமை என்ன ஆகுது தெரியுமா? ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா தாத்தா பார்த்துருக்கியா? குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையை நிம்மதே கொள்வதென்பது எனக்கு அப்படின்னு நீ புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல சொரிஞ்சு கொடுத்துறியான நாங்க மட்டும் உன்னை வர்ணிக்கிறோம். அஷ்டலட்சுமி, யோகலட்சுமி, தருமலட்சுமி. ஏன் நீ எங்களை வர்ணிக்க மாட்டாங்க? கல்யாணம் முடிச்ச புருஷனை அப்படியே கைக்குள்ள போட்டுக்கிறாண்டி அப்படியே புருஷனை கொஞ்சிற அத்தா அத்தா அத்தா. ஒரு பொம்பளை அத்தான்ற பொம்பளை கிட்ட நீ ஊமை குத்தான் நான் குத்தானுங்கிற. அத்தானுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அத்தான் அத்தான். நீ சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான். இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான். உன்னைய தனி கொடுத்தனம் கூட்டுக்கிட்டு நான் ஓடத்தான். கடத்துல ஆத்தா வீட்டுல போய்கிட்டு ஆத்தா கிட்ட அழுவா, எம்மா என் புரிச்ச சண்டையில தோட்டத்தா, என் சங்கிலி அத்தா, ராத்திரி நோனி அத்தா. இந்த பேச்சு என்கிட்ட ஆகாது. இந்த நீ கத்தி பேசி காரியம் நடக்குது. நீ நல்லா பேசினேன்னு வச்சுக்கவே, உனக்கு பெருங்குளூர் இந்த நடராஜ ஆட்சிபுரத்துல டீ கடை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஆப்பம் வாங்கி தருவேன் நான். எனக்கு ஆப்பம் வேணாம், அந்த ஆப்பத்தை வேணா நான் வச்சுக்கிறேன். ஆப்பம் சொல்ற நடராசனை வேணா நீ வச்சுக்க. எடுவட்ட பையில இடத்த காலி பண்ணுங்க சார். பாத்துக்குருவேன். மாடு எந்த அளவுக்கு ஏறி அடிக்க நம்ம என்ன பாச்சேன். ஏன்னா அடுத்து கதைக்கு நாக என் சித்தப்பு வேற இருக்காரு. யார் தெரியுமா? நம்ம பெருங்காலூர் மண்ணின் மைந்தன் தங்கராஜ், என் ஆறுயிர் சித்தப்பன், எங்க சென்றாலும் வெற்றி மோசம் கொடுக்கூடிய அவர் பேர் என்ன தெரியுமா? பேர்லயே அழகு இருக்கு. ஒரு முத்தம் கொடுத்தா வரும் பாத்தியா? முத்தழகு. என் முத்தழகு சித்தப்பு அடுத்து வெயிட்டிங்ல இருக்காரு. சொல்றதை கேளு. அவர் எந்த அழகா இருந்துட்டு போட்டோம், நம்ம 2 பேரும் நகைச்சுவைக்காண்டி பேசுறோம். உன்கிட்ட மேடைக்கு மேடை எச்சரிக்கிறேன். வந்தவுடனே இந்த என்கிட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இந்த தொட்டா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரியா? டீசெண்டாக பிகேவ் பண்ணணும். ஏன்னா நாகரிகமாக கொஞ்ச நாடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னாப்பு எந்த கெட்ட வார்த்தையாவது பேசணும்னா சத்தியம் பண்ணுங்க. இப்போ நான் ஏதாவது பேசணும்னா என்ன மாதிரி தரும புண்ணியவதிய உலகத்தை உன் குஞ்சு தெரிக்க போகுது. ஒழுக்கமாக உட்காந்துக்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னா பேசவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. ஏன்னா பெரியவங்களாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. நாளைக்கு இந்த பபுள் டான்ஸ் வந்தாங்க அசிங்கமா பேசுறது யாரும் நம்மள ரிப்போர்ட் சொல்லக்கூடாது. உனக்கு இப்பதான் இந்த பெரியவங்க கண்ணுக்கு தெரிறாங்களா? இன்ன வரைக்கும் யாருன்னு தெரியல. தெர ஓட்டா மறைச்சிருந்தாங்க. ஆனா உண்மைக்கே சொல்ற, பெருங்காலூர் மேடையில நீ பொம்பளே கிடையாது. நீ பொம்பளே கிடையாது, பக்கா கிரிமினல். அதான் ஆண்டவன் எனக்கு வைக்கிறது உனக்கு வச்சுட்டு உனக்கு வைக்கிறது எனக்கு வச்சிருக்கணும். இருந்திருந்தா 2 பேருமே ஊரை ஒத்துருப்போம். அதனாலதான் மாத்திருக்கேன். சும்மா இல்ல. என்ன அப்பாசு ஒழுக்கமா பேர் நோனி வந்துடும். அதனால என்னது அத்திப்பழம் நக்குனா உட்கார். எந்த பழம் ஜவப்பு? என் பழமே இங்க கருப்பாத்தான் இருக்கு. மூதிக்கிட்டு உட்கார முதல்ல. எவனோ தீல ஓட்டு மாட்டிருக்கான். அதனால உனக்கற ஓரத்தில் உனக்காக காத்து இருப்பேன். உன்னோட நான் ஒன்னா சேரணும். ஏ ராதா செல்வி உங்கூடனா உனக்கற ஓரத்தில் உனக்காக காத்திருக்கேன். உன்னோட நான் ஒன்னா சேரணும். அதனால கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். தனனா 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 தந்தனனா தனனா 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 தனனனா ரப்பகல தூக்கமில்லை ராசாத்தி ஓ நினப்பு.
என்னய்யா அது? ஆஹா, ஓ டேய் ரமேஷ் ஆ, தலானி வச்சு மூச்சு அமுக்குறானா? பார்த்து உஷாரா இருந்துக்க. எங்கேப்பா போன? இங்கிட்டு தள்ளுறாங்கிட்டு எங்கே போன? ஒரு கேரி பைய கட்டி தொங்க விட்டுக்க. சும்மா சும்மா எந்திரிச்சு போகாம. அவருக்கு எந்திரிக்குது போறாரு, உனக்கனமா வலிக்குது. கண்ணுருங்க நேரமெல்லாம் கண்மணியே உன் கனவா கட்டியே நிக்கிறண்டி தலகாணியே உன் நினைவா கட்டி அணைக்கிறண்டி தலகாணியே உன் நினைவா. ஆஹா, என்னய்யா என்ன வாட வந்து முடியல சட்டி ஓட்டையா இருக்குடா அப்படின்னு சொல்ல அதையும் பார்த்துட்டியா? ஆமா, எவ்வளோ நாளைக்கு தான் நானும் புதுசு புதுசாக வாங்கி போடுறது. சம்பளம் போடு. எவன் கிழிச்சான்னு தெரியலையே. அப்ப மாட அடுத்த பிட்டு போடுவோமா? உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா. உன்னை நினைச்சு மானே நான் உருகி போனேன் நானே. உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா. ஓ நினைப்பா நெஞ்சுக்குள்ள இருக்கா, உன்னோட நினைப்பா நெஞ்சுக்குள்ள இருப்பா. அதானே, எப்படியோ என் மீசையை அழுத்துருவா ஒரேடா. இது சரிப்பட்டு வராது மச்சான். தனியா போடு, தனியா போ. தண்ணிய போடவா? தனியா போ. தனித்தனியாவா? இதை கொண்டு அடிச்சு என் வாய் நெளிஞ்சு ஓத்துக்கவா? அப்ப பாண்டி இதெல்லாம் போட்டுறதப்ப செருப்பு அடிப்பாங்க. வேலையை பாப்போமா? மாட்டு ரொம்ப உழவுக்கு தெரியுதோ. ஆச்சு விடுங்க, ஆச்சு விடுங்க. நீங்க சொன்னா சரியா தாங்க இருக்கு. அப்படியா? உனக்காண்டிய மாட வேலை பாக்குறேன். ஓகே. பல்லாங்குழி ஆட வாடி, பல்லாங்குழி ஆட வாடி, என் மேல பொல்லாங்க சொன்னா என்ன போன